கோழிகளுக்கு எல்லாமே தீவனம் எல்லாம் தீர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போய் பணப்பாட்டியில் வாங்கிட்டு வந்திருந்தாருங்க. அந்த அன்றைக்கி 2 வீலர்லேயே போயிட்டாருங்க. சரின்னு சொல்லிட்டு என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க கோழிகளுக்கு. வெள்ளைச்சோளம், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த தேங்காய் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காணி, அப்புறம் உடச்ச மக்காணி, அப்புறம் இந்த கம்பு, இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க கோழிகளுக்கு. இப்போ ஒரு 5-6 கோழிகள் குஞ்சு பொரிச்சிருக்குதுங்க. அதனால் சரின்ட்டு அதுங்களுக்குமே கோழி தீவனம், கம்பு, ராகி இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு அதையுமே எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தாருங்க. டப்பாவில் போட்டு ஒட்டுக்கா எல்லாத்தையுமே ஒரு பக்கெட்டில் போட்டு ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிடுவார். வேணுங்கிறப்ப எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக போடாமல் ஒட்டுக்காவே எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதையெல்லாம் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கெல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு புண்ணாக்கையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சாச்சு. நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுருவாங்க ஒரு ஓரமாக. ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மூடியெல்லாம் போட்டு வச்சிடணும். இல்லைன்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நம்ம கோழிகளை இறச்சி விட்ருவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குமே மிளகாத்தூள் அரைக்கலான்னு சொல்லிட்டு மிளகா எல்லாமே அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த மிளகாத்தூளோட ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்தாவோட தாங்க. சீரியஸாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த குழம்புக்கு போட்டாலுமே. சரி அது தீர போகிறனால அதுக்கு தீரக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிடலான்னு சொல்லி எல்லாமே நாங்கள் அளந்து வச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கண்டினியூஸ் அரைக்கிறது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த தேன் நெல்லி வந்து ஊற போடலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மர நெல்லிக்காயில் வேணால் தேன் நெல்லி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த நெல்லிக்காயில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. சீரியஸாக சொல்லணும்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. 2 நாள் வந்து நாங்கள் ஊற வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டப்ப வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்ததுங்க. அதையுமே வந்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சீசன் முடிகிறக்குள்ளே இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஊற போட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு எல்லாமே தீவனம் வெட்டி போடலான்னு சொல்லிட்டு அதான் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே தீவனத்தை போட்டால் என்ன பண்ணிடுதுங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட் பண்ணிடுதுங்க. ஒவ்வொரு பக்கம் சாப்பிடாம. அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி நாங்கள் வந்து தீவனம் போட்டுறது. அதுக்கப்புறம் சரி இருக்கிறதுக்கு டைம் ஆகும். நாங்கள் லைட் போட்டு அப்படியே மாடெல்லாமே பிடிச்சி சாலைக்குள்ளே கட்டிட்டு நாங்களுமே சூப்பராக கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கு வந்தாச்சுங்க.